ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் 65 பொடி போட்டு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வாக்கில் நறுக்கினது, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி, அப்புறம் திரும்ப கொஞ்சோண்டு வந்து நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா கடைசியாக வந்து நம்ம தூவி விடுறதுக்கு நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு உளுந்த பருப்பும் நெறைய பேர் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சோம்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கு. ஸோ சோம்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நம்ம வந்து ஆட் பண்ணுறப்ப அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி உங்களுக்கு கிரேவியே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷா வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் போட்டதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கி அந்த கோல்டன் ப்ரௌனிஷா வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல கோல்டன் ப்ரௌனிஷா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதினா, கொத்தமல்லி இப்பயே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இறங்கி கொஞ்சம் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து நான் சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். கிரேவியே வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இத ஆட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா? அது வந்து தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவு நம்மளுக்கே தெரியும். இவ்வளோ சிக்கனுக்கு எவ்வளோ போடணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட பச்சை வாசனை வந்து போகணும். அப்படின்னா தான் வந்து நம்ம வைக்கிற அந்த நான்வெஜ் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அதோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு, இந்த பாருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் தக்காளி வந்து நான் வந்து நறுக்கியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ வந்து அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து இது வதங்கட்டும். தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டயத்துல வந்து கொஞ்சோண்டு வந்து நான் வந்து சால்ட் வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். இப்பயே வந்து நீங்க ஆட் பண்ணா தான் கொஞ்சம் வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் தக்காளி சீக்கிரமா வந்து வதங்கிரும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பயே வந்து நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்டா வந்து நீங்க குடிச்சு பார்த்து நீங்க ப கரெக்ட்டா இருக்கா உப்பு அப்படின்றத வந்து நீங்க லாஸ்ட்டா வந்து செக் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வதங்கி எல்லாமே வந்து இப்ப நல்லா வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த கிரேவில வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப வந்து நான் வந்து சிக்கன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து இந்த கிரேவில வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் வந்து நான் இப்ப வந்து நான் ஆட் பண்றேன். 1 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா, 2 சிக்கன் 65 பொடி வந்து நீங்க போடலாம். அதாவது 1/2 கிலோவுக்கு வந்து 1 பொடி பாக்கெட்டு. நான் பார்த்தீங்கன்னா, அம்மன் 65 பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சில அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கிராமத்தில வந்து ஈஸியா இந்த மாரி வந்து 65 பொடி போட்டு வப்பாங்க. ஸோ அந்த தான் வந்து இப்ப நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்ப நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சீங்கன்னா, இந்த மாரி அதில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வெளியேறி நல்லா வெந்து வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர்லயே வெந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரைவாசி நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இனி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சா போதும். ஸோ இப்ப பாருங்க, நல்லா பாருங்களேன். இப்ப இதிலயே பாருங்க, நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே இது ஃபுல்லுமே வந்து நான் ஊத்தலங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். மோஸ்ட்லி சிக்கன்லேருந்து தண்ணி விடும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதிலேயே தான் இது வந்து நல்லா வந்து இந்த மாரி சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டயத்துல நான் இந்த சிக்கன் 65 பொடிய வந்து நான் வந்து ஆட் பண்றேன். இது வந்து 2 பாக்கெட் பொடி ஓகேவா? இந்த 2 பாக்கெட் பொடிய வந்து இப்ப வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 கிலோ அதுக்கு வந்து நான் 2 பாக்கெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப அவ்வளோதான். நான் இப்ப வந்து மசாலா சேர்த்து விட்டு, இப்ப நல்லா வந்து இந்த சிக்கன ஃபுல்லா வந்து மசாலா வந்து ஃபுல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு
திரும்ப வந்து இதை மூடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், இப்போ நான் தேவையான அளவு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். அதாவது நம்மளோட இதுதான். இப்போ கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கங்க. இல்லை எனக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க, அந்தோட இனி கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடிட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து லைட்டாக கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு நான் வேக வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஓரளவு நல்லா வத்திருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் 65 அதாவது கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஈஸியானது. நம்ம வந்து ரொம்பலாம் இது கிடையாது. ஜஸ்ட் மசால் பொடி சிக்கன் 65 பொடி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வந்து திடீர் சிக்கன் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.